வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்கு உண்டான மாபெரும் அறிவிப்பு விரைவில் வெளியிடுக்கிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ இது எங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். பட் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது எளிதல்ல. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவதற்கு நீங்கள் முதலுதவி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டட் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக பெற்றால் மட்டுமே கண்டக்டர் லைசன்ஸ்க்கு பெற தகுதி. ஸோ இந்த செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸோடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இந்த பணி நியமனத்தின் பொழுது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் இப்பொழுதிருந்தே ட்ரை பண்ணி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த டைம் பீரியடை நாம் நெருங்கி இருந்தனால போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலமாக நிரப்ப இருக்காங்க. ஸோ நேரடி நியமனங்கள் மூலமாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 529 பழைய பஸ்கள் விரைவில் சேவையிலிருந்து நீக்கம், புதிய பேருந்துகள் இதில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் விரைவில் 529 பழைய பஸ்கள் பேருந்துகளின் சேவை ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பதிலாக புதிய பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். மத்திய அரசின் தேசிய வாகன கொள்கை ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி 15 ஆண்டுகள் பழமையான பேருந்துகள் இயக்கத்தை நிறுத்த மாநகர போக்குவரத்து கழகம் நிறுத்த வாய்ப்புள்ளது. தற்பொழுது கோவையில் உள்ள 3436 பேருந்துகளில் 529 மிகவும் பழமையானது. இவை 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. எனவே மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் தொடர் அறிவிப்பை தொடர்ந்து இந்த பேருந்துகள் விரைவில் ரத்து செய்யப்படும். அதன்படி 15 ஆண்டுகளுக்கும் மேலான 15 மேலான அனைத்து பேருந்துகளுமே நிறுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுத்துறை நிதி நிறுவனங்களுக்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட மத்திய மாநில அரசுகள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பேருந்துகளை கூட நிறுத்தணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது குறித்து எம்டிசியின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது, கடந்த ஆண்டு பதிவு ரத்து செய்யப்பட வேண்டிய பேருந்துகளின் பட்டியலை அதிகாரிகள் தயாரித்துள்ளனர். அதன்படி இதுவரை 529 பேருந்துகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானவை என கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அரசு அனுமதித்தவுடன் இந்த பஸ்கள் பார்த்தீங்கன்னா பதிவு ரத்து செய்யப்படும். இது மாசு உமிழ்வை குறைக்க உதவும். 3436 பேருந்துகளில் சுமார் 900 பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தேவைப்படும். அதனால் அவை இயக்கப்படவில்லை. மேலும் 529 பேருந்துகள் அளிக்கும் நிலையில் உள்ளன. எனவே பேருந்துகளின் சேவை பாதிக்காது. டிஜிட்டல் போர்டு மற்றும் ஏசி பஸ்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் பழமையாகவே உள்ளன, இவ்வாறு அவர் கூறியிருக்கார். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த அறிவிப்பு அதிவிரைவில் உங்களை நோக்கி வர இருக்கிறது. ஸோ உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, டிஎன்எஸ்டி சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.